உன் பாடி இருக்கிற கண்டிஷனுக்கு நீ தூக்க மாத்திரையே போடக்கூடாது. மீறி ஒரு மாத்திரை போட்டாலும் உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஒரே மகன் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருந்தான். கடைசி நேரத்துல விசா கிடைக்க முடியாம அவனோட அப்பாவுக்கு கொள்ளி போட கூட அவனால வர முடியல. நாளைக்கு போனா அதுக்கப்புறம் நோ இந்தியா, ஒன்லி ஃபாரின். போப்பா, போறதுக்கு முன்னாடி எனக்கு கொள்ளி வச்சுட்டு போயிடு. Ding dong bell, pussy's in the well. Who puts the ring? Ding dong bell. Okay. Ding dong bell, pussy's in the well. இந்த வர என்னம்மா சொல்லுங்கம்மா. நாளை காலையில நீ எப்படியும் என்ன விட்டுட்டு போற. அதுக்கு முன்னால எனக்கு கொள்ளி வச்சுட்டு போயிடுப்பா. என்னமா பேசுறீங்க? நான் எங்கம்மா போறேன்? நான் இங்கதானே இருக்கேன். போய் சொல்லாத. நீ போன்ல பேசினது நான் கேட்டேன். ஓ, அவனும் ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அவன் பேசுனதை கேட்டுதான் அம்மா குழம்பி இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னொருத்தருக்காக போய் சொல்லி அப்படி நடிச்சேன். என்கிட்ட நடிக்காதப்பா. உனக்கு அம்மாவை விட பணம் தானே முக்கியம். அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா? ஆனா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா? அம்மா, 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 அக்கா, அம்மா, சாவித்ரி, அம்மா, 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 தங்கச்சி, அம்மா, 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 அம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? இந்தியால எங்கேயோ ஒரு மூலையில திருச்செந்தூர்ல பிறந்தா இன்னைக்கு இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தை லான்ச் பண்ணிக்கிறதுனாலதான். இதுவரைக்கும் எந்த இடத்தை அடையணும்னு நினைச்சு நான் போராடினோ அந்த இடத்தை அடைஞ்சிட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. நீ போ, வர. இதன் தொல்லை தாங்க முடியல. சூர்யா இன்னைக்கு டெல்லியில இருந்து மெட்ராஸ் வரான். அவனை அழிச்சிடணும். மெயின் ரோட்ல எல்லாம் டெட் பாடி ஊர்வலம் வருது. இதெல்லாம் மாத்தினாதான் நம்ம கண்ட்ரியே உருப்படும். சூரிய பிரகாஷ் ஃப்ரெண்ட் பேசுறேன். அம்மா. ஆமாங்க, பாடியை இப்பதான் எடுத்தாங்க. ஒரு முக்கியமான விஷயமா போய்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஏய், இந்த பார். எங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் பார்க்க போயிட்டேன்.
யோசிச்சுட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப என்ன விட்டு ப்ளீஸ். உங்க அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன? எனக்கு பதில் சொல்லிட்டு போடா மவனே. உங்க அம்மாவா? இன்னைக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட், நிறைய பேர் இங்க வந்து பாடி எரிச்சிட்டு போறாங்க. இதுல உங்க அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க போற? நீ என்ன தேடி வந்தப்ப நான் உன்னை பார்க்காம போயிட்டேன்றதுக்காக, நான் உன்னை தேடி வந்தப்ப என்ன பார்க்காம போயிட்டியம்மா. என்ன பார்க்காம போயிட்டியம்மா. ஏம்மா இங்க எங்கம்மா இருக்கு? இங்க எங்கம்மா இருக்கு? ஏம்மா எங்கம்மா இருக்கு? இதுவரைக்கும் நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எங்க அம்மா பேர்ல ட்ரஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். இருந்து பாத்துக்க. டேய், நீ எங்கடா போற? நீ ஜெயிச்சிட்ட. ஒரு 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 கல்ல கரைய வச்சிட்ட. சூரிய பிரகாஷன் ஒரு மிருகத்தை மனுஷனா மாத்திட்ட. நீ வந்த வேலை முடிஞ்சது. ஆமா டாக்டர். எப்ப அந்த சூர்யா பணம் முக்கியம் இல்ல பாசம்தான் முக்கியம்னு உணர்ந்தானோ அப்பவே என் வேலை முடிஞ்சிருச்சு. அதனால இதுவரைக்கும் 2 சூர்யா இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடைசி வரைக்கும் அது யாருக்குமே தெரியக்கூடாது. அதனால என்னை கொன்றுங்க டாக்டர். பைத்திய மாதிரி பேசாத. நீ வீட்டுக்கு போயால் தானே 2 சூர்யா இருக்கிறது தெரிய வரும்.
வேண்டாம், அவ வீட்டுக்கு போக வேண்டாம். எப்படி டாக்டர், எப்படி முடியும்? நான் யாரு டாக்டர்? எதுக்காக நீங்க என்ன படைச்சீங்க? எதுக்காக என்ன அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டீங்க? எதுக்காக அவங்க எல்லாரும் என் மேல பாசத்தை கொட்ட வச்சீங்க? டாக்டர், இத்தனை நாள் நாங்க போய் நடிக்கல, வாழ்ந்துட்டேன். அவங்களும் சூர்யா திருந்திட்டாங்க, மனப்பூர்வமா நம்பிட்டாங்க. நான் நடிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது, அவங்கள பிரிஞ்சிருக்க சக்தி எனக்கும் கிடையாது. அதனாலதான் டாக்டர் சொல்றேன், எனக்கு கொண்டுங்க டாக்டர், இல்ல இல்ல, உனக்கு பாசம் இல்ல. நீ ஒரு மனுஷனா இருந்தா அது இருக்கும், நீ ஒரு மெஷின். டாக்டர், என்ன சொல்லுங்க, ஆனா பாசம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். பின்ன என்ன, அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்ற நீ என்ன விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லலையே. உனக்கு பாசம் இல்லையா டாக்டர்? டாக்டர், எவ்வளவா? இந்தாங்க, இதை வச்சு விடுங்க. பூ வைக்கணுமா? வா வா. என்னமோ வந்து பாக்குற, பூவை வச்சு பிசினஸ் இல்ல தலையில வை. சரி மாமோ, எலா வா. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும்.